எங்கும் பரப்பும் வேதாத்திரியின் புலன்கள் சூக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வு வழிநடத்தும். இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு நீதியை துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாடும் அருள்வரிகான கலிப்பன் அம்மா அவர்களையும் குருவணக்கம் பாட அருள்வரி கிருபாநிதி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்திக்கே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீயார் பிரிவேது அவனை மறந்தால் நீ திரியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள் அம்மா. நாடி சுத்தி செய்ய வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தினை தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் தலைப்பில் இருந்து பாடலுக்கு விளக்கமளிக்க மூத்த பேராசிரியர் பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மியூட்ல இருக்கீங்க. வாழ்க வளமுடன்.
அம்மா பேசுங்க, எனக்கு கிளாஸ். வாழ்வமுடன். வாழ்க வளமுடன். இப்ப கேக்குது. ஐயா கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குதுமா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பாடல் போட்டாச்சு ஐயா. இன்னைக்கு நீங்க விளக்கம் தொடங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு ஆலயம் என்றால் என்ன? மிக நீண்ட ஒரு சிந்தனைக்குரிய தலைப்பு. சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மாவெனும் உயிரில் அடக்கமுறும் பேராம். ஆலயம் எனும் சொல்லில் ஆன்மாவாகும். அடுத்து வரும் லயம் அதனின் அடக்க நிலை குறிப்பு. ஆலயமாம் பயிற்சி முறை தேர்ந்து ஆற்ற பழக அறிவு உயிரை உணரும் மெய்ப்பொருளும் ஆகும். ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். அதற்கு அறிவின் தரமொக்க இரு வழிகள் உண்டு. ஆலயம் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மாவெனும் உயிரில் அடக்கமுறும் பேராம். இயல்பில் அறிவே மனமாக, அறிவோடு அனுபவங்கள் கலந்த நிலை தானே மனம். அறிவு கூட்டல் சஞ்சித கர்மம் கூட்டல் பிராப்த கர்மம் ஈக்குவல் டு ஆத்மா. அதுவேதான் மனமாக செயல்படுகிறது பிரதிபலிக்கின்ற போது. அதனால் ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று வெளியே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை, மூட்டையிலிருந்து சிதறிய கடுகு போல பல திசைகளில் ஓடுகின்ற மனதை நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒன்றிலே லயப்படுத்துவது, அதுதான் ஆன்ம லயம். கூட்டல் லயம். ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மாவெனும் உயிரில் அடக்கமுறும் பேராம். இதுதான் ஆன்ம லயம், ஆலயம் என்று சொல்கின்றோம். ஆங் என்ற ஒற்றை எழுத்து, ஒற்றை சொல், அது ஆத்மாவை குறிக்கக்கூடியது. லயம் என்பது இந்த ஆத்மா அடைகின்ற பக்குவம். அதனால் ஆன்ம லயம், அதைவே ஆலயம் என்று சொல்வார்கள். இப்போ ஆன்மா லயப்படுவது என்றால் எங்கே, எதிலே, எப்படி லயமாவது என்பது அடுத்த கேள்விகளாக வரும். இப்போ உடலுக்குள் மையமாக, உடலுக்கு மூலமாக அமைந்தது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு மூலமாக இருப்பது பரமாத்மா. இதற்கு மூலமாக இருப்பது சக்தி. அதற்கு மூலமாக இருப்பது சுத்தவெளி. இதை நம்முடைய ஆத்மாவின் அலை நீளங்களிலே 4 வகைகளாக பேசுகிறோம் இல்லையா? பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா என்று. 14 முதல் 40 வரைக்கும் உள்ள பீட்டா ஃப்ரீக்வன்சி, இதைத்தான் ஜீவாத்மா நிலை, அதாவது அனுபவங்கள் கலந்திருக்கின்ற நிலை. அனுபவம் இல்லாத ஜீவகாந்த களம் 8 முதல் 7, இது ஆல்பா ஃப்ரீக்வன்சி. 7 முதல் 4 இயக்க நிலை, சக்தி கல நிலை, ஆற்றல் நிலை. இதற்கு மூலமாகியது இருப்பு, சுத்தவெளி, மையப்புள்ளியாக. எனவே இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் நெருங்கித்தான் இருக்கிறது, தூர தூரமா கிடையாது.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பார் இயேசுபிரான். சமீபத்தில், பக்கத்துல தான் இருக்கு. எவ்வளவு பக்கத்துல? 14க்கு பக்கத்துல 13. அது பரமாத்ம நிலை 8 வரைக்கும். எனவே 14 வரைக்கும் ஒடுங்கி திரும்பினாலே, உள்ளொடுங்கினாலே பரமாத்மாவோடு லயமாகி விடுகிறது. அப்போ 13ம் 14ம் இணைந்த நிலை, லயமான நிலை. இதுதான் ஆன்ம லயம் சொல்வார். இப்போ இரண்டும் நமக்குள்ளதானே இருக்கு, மனிதனுக்குள்ளதானே இருக்கு. எனவே ஆன்ம லயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, அகத்தே நிகழ்வது, நமக்குள் நிகழ்வது. பிறகு இதே பக்குவத்தை குறிக்கின்ற ஆன்ம லயம் என்பதே ஆலயமாக வெளியே ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது, வழிபாட்டு ஸ்தலமாக. ஏன் அதற்கும் இதே சொல்லை பயன்படுத்தினார்கள் என்றால், இதனுடைய ஒரு பிரதியாகத்தான் அங்கே வைக்கிறோம். இதிலேயும் மனம் லயமாகணும். அங்கேயும் கோவிலுக்கு மையமாக உள்ளது இறைநிலை, அதுல லயமாகணும். இதற்கான ஆற்றல் களம், நமது மனம் ஒடுங்குவதற்கான ஆற்றல் களத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இடம் ஆலயம். அது ஒரு பயிலரங்கம் என்று சொல்லலாம். ஆன்ம லயம் என்பது நமக்குள் அகத்தே நிகழ்வது, இதற்கான புறத்தே அமைக்கப்பட்ட ஒரு பயிலரங்கம் ஆலயம். அதனால்தான் ஆலய வழிபாடு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஏன் என்றால் அது ஒரு பயிலரங்கம். அதிலே பயின்று தேர்ச்சி பெறணும். பயிற்சியும் இல்லாமல் தேர்ச்சியும் இல்லாமல் சும்மா போய் உட்கார்ந்துட்டு வெளியே வந்தா அந்த மாணவனை என்னன்னு சொல்லுவோம்? 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு போகணும், 11 முடிக்கணும், காலேஜ் போகணும், அதானே தேர்ச்சி. தினம் ஸ்கூலுக்கு போறாரு வர்றாரு, ஆனால் படிக்கிறதும் இல்லை, பாஸ் ஆகிறதும் இல்லைன்னு சொன்னா என்ன கேட்பீங்க? அப்புறம் எதுக்குலாம் ஸ்கூலுக்கு போறேன்னு கேட்பீங்க இல்லையா? அப்படித்தான் கேட்கணும். எனவே இந்த பயிலரங்கத்தை பயன் கொள்ள வேண்டும். அதை சாமி சொல்றாங்க, ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மாவெனும் உயிரில் அடக்கமுறும் பேரு. ஆலயம் எனும் சொல்லில் ஆன்மாவாகும், அடுத்தோறும் லயம் அதனின் அடக்க நிலை குறிப்பு. ஆலயமாம் பயிற்சி முறை தேர்ந்து ஆற்ற பழக அறிவு உயிரை உணரும். ஆலயமாம் பயிற்சி முறை தேர்ந்து ஆற்ற பழக. இப்ப இந்த ஆலயமாம் பயிலரங்கம், அங்கே ஆலயத்திலே போய் தேர்ந்து ஆற்ற பழகுவது எப்படி என்றால், இப்ப ஆலய வழிபாடு என்பதிலே பாருங்க, கோயிலுக்கு போகிறோம், அதுல சில சம்பிரதாயங்கள், விதிமுறைகளை வைத்திருப்பார்கள். இப்படி எல்லாம் இந்த நேரத்துல வரணும், இந்த நேரத்தை கும்பிடணும். அடிப்படையே பிரம்ம முகூர்த்த நேரம். ஆலயம் தொழுவதற்கான மிகச்சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம். ஏன் அதுல சிறப்பு என்றால், ஜீவகாந்தத்தில் இருந்து ஒரு உயிர் தோன்றியது இல்லையா பரிணாமத்துல. எதன் அடிப்படையில் உயிர் தோன்றியது என்றால் லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும். இதுதான் ஒரு உயிர் துளிர்ப்பதற்கான அடிப்படை அமைப்பு. இதன் அடிப்படையில் இரவு முழுவதும் ஏற்படுகின்ற நிலைத்திருக்கின்ற குளிர்ச்சி தன்மை, அதனோடு பூமி திரும்பி சுழன்று வருகின்ற போது சூரியன் நோக்கி திரும்புகின்ற நேரம் பிரம்ம முகூர்த்தம், அதிகாலை 3 மணி சுமாருக்கு. இப்ப அந்த நேரத்தில் இரவு முழுவதும் இருந்த குளிர்ச்சி, இதனோடு சூரியனின் கதிர்கள் சாய்வாக படுகின்ற போது ஏற்படக்கூடிய லேசான வெப்பம், இந்த இரண்டும் இணைகின்ற போது தோன்றுவது உயிர்வழி காற்று, ஓசோன் சொல்வார்கள். உயிர்வழி காற்று.
இந்த வலி என்றாலே காற்றுதான், உயிர் வலி தான். நம்ம புரிந்துள்ளதற்காக உயிர் வலி காற்றுன்னு சொல்றோம். வலி என்றாலே காற்றுதான். இந்த காற்றை ஈர்த்து பூமி அளவுக்கு நில மட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உள்ளதுதான் விருட்சங்கள் என்று சொல்வார்கள், தெய்வீக விருட்சங்கள். இதைத்தான் ஸ்தல விருட்சம் என்று ஆலயங்களிலே வைத்திருப்பாங்க. அப்போ வில்வம், அரச மரம், வேப்ப மரம் இவை எல்லாமே அந்த ஆற்றலை ஈர்த்து கீழே நமக்கு சுவாசத்திற்கு கொடுக்கும். அப்ப இந்த நேரத்திலே ஆலயத்திற்கு போய் 108 முறை வலம் வருகின்ற போது நடந்தாலே மூச்சிறைக்கும். மூச்சிறைத்தல்னு அர்த்தம் அதிகமா உள்வாங்கி அதிகமா வெளிவிடும். அப்ப அதிக அளவு இந்த உயிர்வெளி காற்று உள்ளே சுவாசிக்கப்பட்டு அது பிறகு வெளியேற்றுதுன்னு வச்சுங்க. அப்படி உள்ளே போகிற போது இந்த உயிர்வெளி காற்றின் திறம் என்ன என்றால், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது, மனதுக்கு ஆன்ம பலத்தை தரவல்லது, அமைதி தரவல்லது. இந்த காற்றை தினசரி சுவாசித்து வருகின்ற போது உடல் உயிர் சக்தி திணிவும் மன அடக்கமும் எளிதில் சாத்தியமாகும், கைவசமாகும். அதனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆலயம் சென்று வணங்குவது மட்டுமல்ல, அடுத்து வணக்க முறைகளிலேயும் தத்துவத்தை இணைத்திருக்கிறார்கள். அதாவது அபிஷேகம், ஆராதனை, இதுல பல பொருட்களால் செய்யப்படுகின்ற அபிஷேகம். இது என்ன தத்துவத்தை நமக்கு காட்டுகிறது என்றால், பன்னீர், இளநீர் எல்லாம் ஊற்றும் போது ஒரு தோற்றம் தெரியுது. விபூதி அபிஷேகம் செய்யற போது வேறு மாதிரியான தோற்றம் தெரிகிறது. அதேபோல் சந்தனம், குங்குமம் என்று வருகின்ற போது வேறு வேறு நிறங்களை தருகிறது. இப்போ என்ன உண்மை தத்துவம் இருக்கிறது என்றால், நாம் பார்க்கின்ற தோற்றங்கள் வேறு வேறு நிறங்கள், உள்ளே இருக்கின்ற விக்கிரகத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல நாம் பார்க்கின்ற மனிதர்கள், தோற்ற பொருட்கள் எல்லாம் வேறு 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 வேறு, உள்ளே இருக்கின்ற பொருள் ஒன்றேதான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், சிறப்பு ஒவ்வா செய்ய தொழில் வேற்றுமையால். அப்ப எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்தவை, பேதம் கலந்தது பக்குவம் என்று காட்டுவது அபிஷேகம். பிறகு ஆராதனை, இது என்ன சொல்ல வருது? அதே மூலப்பொருள் எப்படி பல தோற்றங்களாக இருந்தாலும் மூலத்தில் மாற்றமில்லாத ஒரு பொருள் தான் அடிப்படையோ, அந்த பொருளே தான் இந்த பிரபஞ்சமாக எண்ணற்ற தோற்றங்கள் உடையதாக, அனைத்திற்கும் மூலப்பொருளாக பஞ்சபூதங்களாக, அதுவும் நிலம் 5, நீர் 4, நிடங்கி 3, உழவை 2, 1 விண் என்ற வகையிலே பரிணமித்து வந்தது என்பதை காட்டுவதுதான் இந்த தீபாராதனை செய்கிற போது 108 திரி வைத்து ஒரு ஆராதனை காட்டுறாங்க. அதன் பிறகு 5 முக தீபாராதனை, 4 முகம், 3 முகம், 2 முகம், 1 முகம், ஏக முகம். அதன் பிறகு கைகளை குவித்து வணங்கு. இப்போ இதுவரைக்கும் பார்த்த காட்சிகள், இதை புரிந்து கொண்டு அடுத்து எதை நாம் உணர வேண்டும் என்றால், இவை எல்லாவற்றும் காட்டி கொடுத்தாச்சு. ஆனா மூலப்பொருள் என்ன? அதை நீயே உனக்குள் தான் உணர வேண்டும். அதனால கைகளை கூப்பி கண்களை மூடி வணங்கு. இப்ப இந்த இடத்துல மகிழ்ச்சி ஒரு தெளிவை கொடுக்கிறார். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. எப்படி? அந்த விக்கிரகத்தை பார்த்தோம், இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்தோம். கண்களை மூடிய உடனே அதனுடைய பிம்பம் நமக்குள் தெரிகிறது. நமக்குள் மட்டுமல்ல, இருக்கின்ற எல்லா பக்தர்களுக்குள்ளும் அதே பிம்பம் மாறுபாடு என்று தெரியும். இப்ப அதே உருவத்தை அப்படியே கவனித்துக் கொண்டு சில வினாடிகளோ நிமிடங்களோ
கண்களை திறக்காமல் அமைதியாக இருந்தார். என்ன நிகழும்? அந்த உருவம் மங்கலாகும், பிறகு மறைந்து போகும். மறைந்த பிறகு என்ன தெரிகிறது? வெறும் கருப்பு தான் தெரியும். காந்தத்தின் தன்மாற்றம் இல்லாத காந்தம் மட்டுமே தெரியும். இதுதான் கடவுள். இதுக்கு என்ன எல்லை சொல்ல முடியுமா? இப்ப நமக்குள்ளேயே கண்களை மூடி கவனிக்கிறோம், கும் இருட்டாக தெரிகிறது. இதன் மூலம் எங்கே, முடிவு எங்கே? நமக்குள்ளேயே பார்க்கிறோம். எதுவரைக்கும் போனது, எங்கே தொடங்கியது தெரியல. இதே போலத்தான் மூலமும் இல்லை, எல்லையும் இல்லை. அதான் அந்த பேராதார பெருவெளி. இத்தனையும் பக்தி மார்க்கம் தானே. அப்ப ஏன் அது விமர்சனத்திற்கு ஆளாகிறது என்று சொன்னால், இந்த தத்துவத்தை அறிந்தவர்கள் அங்கு இல்லை. ஒருவேளை யாரா இருந்தாலும் அவர்களுக்கு சொல்வதற்கு மனம் வருவதில்லை. ஒருவேளை சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் மக்களுக்கு இல்லை, இல்லையா? இது எல்லாம் புரிந்து கொள்வதுதான் ஆன்ம லயம், அகநோக்கு பயிற்சி, தனக்குள் தன்னை தேடுகின்ற முயற்சி. அதனால் ஆலயமாம் பயிற்சி முறை தேர்ந்து ஆற்ற பழக அறிவு உயிரை உணரும். இந்த இடத்துல அறிவு என்பது மனதுக்கு சொல்லக்கூடியது. அறிவு கூட்டல் அனுபவங்கள் சேர்ந்த நிலை. அப்ப உயிரை உணரும், பிறகு மெய்ப்பொருளும் ஆகும். புத்த அறிவாகவே பேரறிவாகவே மாற்றம் பெறும். ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அதாவது தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியாது. தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியாது. தெய்வ நீதி புரியாமல் ஒழுக்கம் வராது. ஒழுக்கம் வராமல் துன்பம் நீங்காது. எவ்வளவுதான். எனவே ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். எனவே வெறும் மூட பக்தியினால் எந்த லாபம் வந்தது இல்லை என்பதை கொஞ்சம் விருப்பு வெறுப்பு என்று ஆராய்ந்து பார்த்தால் அந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் விதண்டாவாதம் செய்யலாம். விதண்டாவாதத்தால் எந்த பயனும் கிடையாது. நமக்கும் இல்லை, பக்தனுக்கும் இல்லை. அதனால் இதை விருப்பு வெறுப்பு என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது தெரியும், ஒழுக்கம்தான் துன்பத்தை நீக்கும் கருவி. அதனால் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்றால் அந்த சிவமே சுத்த வெளியே இயக்கத்தில் வருகின்ற போதே விதியோடு தான் பிறந்தது. விதியும் இயக்கமும் பிரிக்க முடியாதவை. விதியும் இயக்கமும் பிரிக்க முடியாதவை. எது முதல் எது அடுத்தது சொல்ல முடியாது. சுழற்சி தோன்றிய போதே விதியும் பிறந்தது. இரண்டையும் பிரிக்க முடியாது. அதனால் இந்த பிரபஞ்சத்திற்குள் தெய்வமே தெய்வ நீதியாக செயல்படுகிறது, மலர்ச்சி பெற்றுக்கிறது. சுத்துவெளிக்குள்ள கிடையாது. இந்த தத்துவத்தை பகவத்கீதையில அருமையாக சொல்கிறார்கள். வினை, வினை தலைமை, வினை பயன், மூன்று. ஒரு செயல், அந்த செயலுக்கான விளைவு இது என்று நிச்சயிக்கின்ற தலைமை, பிறகு அந்த விளைவு வந்து சேர்க்கின்ற நம். இப்படி வினை, வினை பயன், வினை தலைமை, இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. அற்புதமான ஸ்லோகம் கீதையில. இப்ப இந்த இடத்துல ஒரு அற்புதமான கேள்வி வரும். அப்படி என்றால் இறைவன் வேறு, இயற்கை வேறா? இறைவனில் இருந்து பிறந்தது இயற்கை, ஆனால் வேறு வேறுதான். இருப்பு வேறு, இயக்கம் வேறு தானே. இருப்பே இயக்கமாக மாறியது.
அந்த இயக்கத்தில் விதி பிறந்தது. இங்கே விதி பிறந்தது என்பது சுத்தலுக்கு தெரியுமா? அது ஒன்றும் தெரியாது. நமக்குள் ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது என்பது சுத்தலுக்கு தெரியாது. நம்மைத்தான் இந்த மனிதர்கள் வணங்குகிறார்கள், மதிக்கிறார்கள் என்பதும் தேடுகிறார்கள் என்பதும் அந்த சுத்தவெளிக்கு தெரியாது. அதனால் இயற்கை என்பது இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை, பிரபஞ்சம், காஸ்மாஸ், உலகம். இங்கதான் விதியும் இருக்கும். அப்ப அந்த விதியை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் சுகம் மட்டுமே. அறம் என்ற எல்லைக்குள் நமக்கு பாதுகாப்பு, சகல பாதுகாப்பு, சகல நன்மைகள் எல்லாமே உண்டு. அறம் என்ற எல்லையை மீறிவிட்டால், எல்லை கோட்டை கடந்து விட்டால் துன்பம் நிச்சயம். அதனால்தான் இடம் தோட்டம் சுகமான வாழ்க்கை. எப்போ வெளியே வர்றான்? பகுத்தறிவு என்று பிரித்து பார்க்கின்ற போது, நீ வேறு நான் வேறு, நீ கடவுள் நான் பக்தன் என்று பிரித்து பார்த்த போது நீ தகுதி இழந்து விட்டாய், வெளியே போ என்று இறைவன் சபித்து விட்டான். அதனால் அங்கிருக்கின்ற வரைக்கும் எந்த சிக்கலும் வராது, நோயும் வராது, பிரச்சனையும் வராது, துன்பமே இருக்காது, துன்பத்தின் சாயல் கூட விழாது. அதுதான் அறம், அதுதான் அறத்தின் பாதுகாப்பு, அதுதான் அறத்தின் பலம். அதை விட்டு வெளியே வந்து விட்டால் துன்பம் நிச்சயமாக தாக்கியே தீரும். அதுதான் இறைவனின் விதி. அதனால் தெய்வத்தை அறிகின்ற போது தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிகின்ற போது ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் வந்துவிட்டால் துன்பம் விலகி போகும். அப்படி ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். அதற்கு அறிவின் தரமொக்க இரு வழிகள் உண்டு. அது நாளைக்கு வருகின்ற கவி நினைக்கிறேன். அந்த இரு வழிகள் என்ன என்றால், ஒன்று பக்தி மார்க்கம், இன்னொன்று விளக்க மார்க்கம், ஞான மார்க்கம். அதுவாக இருந்தால் நாளைக்கு அதை பற்றிய சிந்தனை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம். தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைக்கு ஞானமும் வாழும் தொகுப்பிலிருந்து இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய கவி பாடம் ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாடம் அருள்நிதி மைத்திலி தீனதயாளன் அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலக கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் மின்னாம்,
நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5மாம். மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5மாம். முறையால் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். நன்றிங்கய்யா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அந்த தவத்தை வழிநடத்தியோ அச்சிந்தனை வழங்கியோ பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க விஜயம், வாழ்க விஜயம், வாழ்க வளமுடன்.